தெய்வ திருத்தலங்கள் தொடர்கிறது. திருஞாயிறு சாதத்தை பற்றி சொல்லணும்னா, அப்பா வந்து புஷ்பரதேஸ்வரர், அம்மா சொர்ணாம்பிகா சமேத புஷ்பரதேஸ்வரர். இந்த ஸ்தலத்தோட மகிமை என்னன்னா, சூரிய பகவான் வந்து சாபமோஷனம் பண்ற இடம் அது. பிரம்மா பகவான் வந்து சூரியனை சபிச்சிடுறாரு. அப்போ சூரிய பகவான் குருவியா போயிடுறாரு. அப்போ சூரிய பகவான் வந்து சிவன் நோக்கி தவம் பண்றாரு. சிவன் வந்து பிரசன்னமா என்ன சொல்றாருன்னா, இந்த பூலோகத்தோட ஸ்தலம் இருக்கு திருஞாயிறுன்னு சொல்லிட்டு, அங்க போயிட்டு ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல நீராடி என்னை வணங்கு, அப்போ வணங்குனேன்னா சாபமோஷனம் பெற்றுவோன்னு சொல்றாரு. அதே போல அவர் இந்த குளத்துல வந்து குளிக்கிறாரு. பின்னாடி குளம் இருக்கு, அந்த குளத்து பேர் சூரிய தீர்த்தம். அந்த சூரிய தீர்த்தத்தில் தீராடி இவரை வந்து இங்க வணங்குறப்போ சாபமோஷனம் பெறுது. அதே போல இங்க வந்து வர பக்தர்கள் வந்து அந்த குளத்துல நீராடிட்டு நம்ம பகவானை சேவிக்கிறப்போ சூரிய பகவானுக்கு எப்படி அந்த சாபமோஷனம் கிடைச்சதோ அதே போல வர பக்தர்களுக்கும் அந்த சாபமோஷனம் கிடைக்கிறது ஐதீகம். ஆதி அறியாமலே வாழ்ந்து வரும் வாழ்விலே ஆசைகளின் ஆட்டமே பாரு. வாழ்க்கையின் சாவியும் ஆழியில் வீழ்ந்ததே வழி என்பதென்ன இனி கூறு. கைலையில் தாண்டவம் ஆடியது போதுமே, பூமியில் நீ வந்து ஆடு, பூமியில் நீ வந்து ஆடு, பூமியில் நீ வந்து ஆடு. ஆதி அறியாமலே வாழ்ந்து வரும் வாழ்விலே ஆசைகளின் ஆட்டமே பாரு, ஆசைகளின் ஆட்டமே பாரு. ஏன் இந்த பாவங்கள் ஜெகதீஸ்வரா, ஏன் இந்த கோலங்கள் பரமேஸ்வரா, ஏன் இந்த தடுமாற்றம் சர்வேஸ்வரா, ஏன் இந்த அவலங்கள் கங்காதரா. மூன்றாவதாம் உன் கண்ணையே நீர் திறப்பீர் உலகுயவே. ஆதி அறியாமலே வாழ்ந்து வரும் வாழ்விலே ஆசைகளின் ஆட்டமே பாரு. வாழ்க்கையின் சாவியும் ஆழியில் வீழ்ந்ததே வழி என்பதென்ன இனி கூறு. கைலையில் தாண்டவம் ஆடியது போதுமே, பூமியில் நீ வந்து ஆடு. சங்கர சங்கர சிவ சிவ சங்கர குருநாதா, சங்கர சங்கர சிவ சிவ சங்கர குருநாதா, சங்கர சங்கர சிவ சிவ சங்கர குருநாதா, சங்கர சங்கர சிவ சிவ சங்கர குருநாதா. சங்கரா அபயங்கரா அபயங்கரா சிவ சங்கரா, சங்கரா அபயங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா. அம்பாள் சொர்ணாம்பிகை இவருக்கு வலப்புறத்தில் தனி சன்னதியில் இருக்கிறார். இவளுக்கு முன்பு தனி பீடத்தில் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. விநாயகர் என்றாலே தலையில் கிரீடத்துடன் இருப்பார். ஆனால் இங்கு கிரீடம் இல்லாத விநாயகரை தரிசிக்கலாம். தந்தைக்கு மரியாதை செய்யும் விதமாக இவர் இவ்வாறு காட்சி தருவதாக சொல்கிறார்கள். இவரை பல்லவ விநாயகர் என்று அழைக்கிறார்கள். இவரிடம் வேண்டிக் கொள்ள பொருளாசை, பதவி மீதான விருப்பம் குறையும் என்பது நம்பிக்கை. கண்வ மகரிஷி இங்கு சிவனை வழிபட்டு முக்தி அடைந்ததால் இவருக்கும் இங்கு சிலை இருக்கிறது. பல் தொடர்பான நோயுள்ளவர்கள் இவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர். கோஷ்டத்தில் யோக தட்சிணாமூர்த்தி யோகப்பட்டையுடன் காட்சி தருகிறார். கமல விநாயகர், வள்ளி தேவயானை சுப்பிரமணியர், காசி விஸ்வநாதர் ஆகியோரும் இருக்கின்றனர். கோவிலுக்கு வெளியில் சூரிய புஷ்கரணி உள்ளது. நிறைவாக சங்கிலி நாச்சியார், இவர் இவ்வூரிலேயே பிறந்தவர்.
புஷ்பரதீஸ்வரரை வழிபட்டு வந்த இவர் இங்கிருந்து திருவொற்றியூர் சென்று சிவசேவையில் ஈடுபட்டு பின்பு சுந்தரரை மணந்து கொண்டார். இவருக்கு அமாவாசை மற்றும் மாசி மகத்தன்று விசேஷ அபிஷேகம் இந்த ஆலயத்தில் செய்யப்படுகிறது. திருஞாயிறு திருஸ்தலம் இந்த ஸ்தலத்தை பற்றி சொல்லணும்னா சங்கிலி நாச்சியார் பிறந்த திருவூர் இது. இறைவரே முன்னின்னு சங்கிலி நாச்சியாருக்கும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது. அது மகிழடி சேவைன்னு சொல்லுவாங்க. அது திருவொற்றியூரில் நடக்குது. தெய்வ திருத்தலங்கள் இடைவேளைக்கு பிறகு தொடரும்.